சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 7:57 மணி வரையிலும் பௌர்ணமி பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 5:46 மணி வரையிலும் ஹஸ்தம் பின்பு சித்திரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் 5:56 மாலை இதுவரையிலும் சதயம் பின்பு பூரட்டாதி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். இன்று ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். 6 புத பகவான் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வதனால் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனக்குறைவாக இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்தவிதமான மனக்குழப்பங்களும் இருக்காது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மிகவும் அனுகூலமான ஒரு நாளாக அமைத்து கொடுப்பார்கள். வியாபாரம், தொழில், அலுவலகம் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து சேரும். இன்றைய நாளில் இவர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும். வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை இன்றைய நாளில் இவர்கள் காணலாம். இன்று இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஒரு ஏணிப்படியாக அமையும். மிதுன ராசி அன்பர்கள் இன்று குரு வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றவும். இன்று இவர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாகவும் அமையும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தை பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று இவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதும் சந்தோஷமான நாளாக அமைத்து கொடுக்கும். இன்று வியாழக்கிழமை அன்னதானங்கள் செய்தாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. எதிர்பாராத விதமான ஒரு சில முன்னேற்றமான விஷயங்கள் இன்று நடைபெறுவதனால் மனதில் அமைதியும் பய உணர்வும் நீங்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வு உண்டு. சிக்கல்கள் இல்லாத நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில பாரங்கள் குறையும். நண்பர்களின் வருகை மற்றும் முதியவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் இன்று மாறலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை பெருக்கும். 8ஆம் இடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குழப்பங்களை கொடுத்தாலும் தனஸ்தானத்திலும் மற்றும் குரு பகவானும் இருக்கக்கூடிய நிலைகள் சிம்மராசி அன்பர்களுக்கு வெற்றிகளை தரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்றைய நாள் கிரக சஞ்சாரங்கள் இவர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு சில வேற்றுமை மாறும். கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமும் ஒரு பௌர்ணமி திதி அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இவர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம். 7ஆம் இடத்தில் செவ்வாய், சனி மற்றும் சூரியனுடன் இருப்பதனால் ராசிநாதன் புதனும் ராகுவுடன் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத தலைவலி மற்றும் காது, தொண்டை, மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கோ அல்லது உங்கள் கணவன், மனைவி ஒருத்தருக்கோ மருத்துவ செலவுகள் வந்து போகும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஒரு மனம் அமைதி பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும்.
கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு. இன்றைய நாள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை பார்க்கலாம். இன்று வியாபாரம் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனபாரம் குறையும். பல நாட்களாக இருந்த ஒரு சில மன அழுத்தம் தீர்வதற்கான ஒரு நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது. 10ஆம் இடத்தில் சந்திரன் மறைவில் இருப்பதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமையும். எதிர்பாராத ஒரு சில நல்ல விஷயங்கள் காத்திருக்கிறது. அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கொடுப்பதற்கு உங்கள் உயர் அதிகாரிகள் இன்றைய நாளில் அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். இன்று சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது. அரிசி தானம் செய்து சிவனை வழிபாடு செய்யலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும். பெரிய அளவுக்கு எந்தவிதமான மனபாரங்களும் இன்று இல்லை. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சர்ச்சைகளும் தீரும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறது. வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். இன்றைய மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக அமைகிறது. இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் செய்வோம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.